வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு பதிவுலையும் கனகம்பட்டி ஐயாவோட அற்புதங்களையும் மகிமைகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பகுதியில இடும்பன்மலை பகுதியில் ஐயா இருக்கிறப்போ ஒரு காவல்துறை அதிகாரிக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம இதுல பார்க்க போறோம். காவல்துறை அதிகாரியோட உடம்புல இருந்த நோயை எப்படி ஐயா குணப்படுத்தினார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஐயாவோட மகிமைகளையும் அற்புதங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஐயா ஆரம்ப காலங்களில் இடுமன்மலை பகுதியிலையும் பழனிமலை அடிவாரத்துலையும் தான் சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த தெருக்கள்லையும் வீதிகளையும் ஐயா நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு மூட்டையை தோல்ல போட்டுட்டு நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ ஐயா சித்தர் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாத காலகட்டங்கள் அது. அப்போ மக்கள் கூட்டங்கள் கம்மியாக தான் ஐயாவை பார்க்க வருவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் ஐயாவை சித்தர்னு உணர்ந்து மகான்னு உணர்ந்து ஐயாவை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டங்கள். அப்போ அந்த பகுதியில் இருந்த ஒரு காவல்துறை அதிகாரிக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ முறையில் பல சிகிச்சை பண்ணுறாங்க. எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அது சரியாகவே இல்லை. அவர் போகாத மருத்துவமனைகளே கிடையாது, பார்க்காத வைத்தியமே கிடையாது. நாட்டு மருந்துலேருந்து இங்கிலீஷ் மெடிசன்லேருந்து எல்லாமே சாப்பிட்டு பார்க்குறாங்க. அது சரியாகவே இல்லை. இருக்க நாளுக்கு நாள் நோயோட தீவிரம் அதிகமாகிட்டே தான் போகுது. ஒரு காலகட்டத்தில் மருத்துவர்கள் கை விட்டுறாங்க. இனிமேல் உங்களை காப்பாற்ற முடியாது, நீங்கள் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் கடவுளை தான் கும்பிட்டுக்கணும், இந்த கடவுள் கையில் தான் இருக்குது, நீங்கள் எத்தனை நாள் வாழ்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ரொம்ப மன வெறுத்து போயிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நாள் ஐயாவை பற்றி கேள்விப்பட்டு ஐயாவை பார்க்கறதுக்காக வராங்க. ஐயா அப்போ இடுமன் மலையோட அடிவாரத்தில் தான் அந்த பாறைகள் மலை உட்காந்துருக்குறாங்க. அப்போ அந்த காவல் அதிகாரி ஐயா முன்னாடி கண்கலங்க நின்று தன்னோட வேதனையை மனசுக்குள்ளேயே வச்சு வேண்டிக்கிட்டு நிற்கிறாரு. ஐயா அவரை பார்த்ததும், ஏன்டா சாமி இப்பதான் என்ன பார்க்க வந்தியா நீ, இவ்வளவு நாள் என்ன பார்க்க வரலையே நீ அப்படின்னு சொல்றாரு. மருத்துவம் உதவலையாடா, வந்து உட்காருவா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவரும் போய் பக்கத்துல ஐயா பக்கத்துல உட்காராரு. ஐயா அங்க பக்கத்துல இருந்த சின்ன சின்ன சுண்ணாம்பு கற்கள் கிடக்குது, சின்ன சின்ன கற்கள், அதெல்லாம் பொறுக்கிட்டு வா சாமி அப்படின்னு சொல்றாரு. அந்த காவல் நண்பரும் அதை போய் பொறுக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஐயா தன்னோட கையால அதை நுணுக்குறாரு. இப்போ சின்ன சின்னதா தூளாக்கி நுணுக்கி அதை ஒரு தண்ணியில போட்டு பாட்டில்ல கலக்குறாரு. நல்லா கலக்கி அதை அவர்கிட்ட கொடுத்து இதை குடிசாமி அப்படின்னு சொல்றாரு. சுண்ணாம்பு நம்ம கொஞ்சோண்டு வெத்தலையில அதிகமா வச்சு போட்டாவே நாக்கு புண்ணாயிரும், தொண்டை புண்ணாயிரும். ஆனா அவர் வெறும் சுண்ணாம்பு தண்ணியை கொடுத்து குடிக்க சொல்றாரு. இந்த பக்தரும் வேற வழி இல்லை. நம்மளோட உடம்புல இருக்கிற நோய் தீரணும்னா இதை நம்ம பார்ப்போம், எப்படி இருந்தாலும் சாக போறோம், இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை மனசார வேண்டிக்கிட்டு ஐயா கொடுத்தா அதுல ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை அவர் மேல முழு நம்பிக்கையோட சுண்ணாம்பு தண்ணியை ஃபுல்லா கொடுத்துட்றாரு. அதை குடிக்கிறப்போ அவரோட உடம்புல ஒரு மாறுதல் ஏற்படுறது அவங்களுக்கு தெரியுது. ஏதோ ஒரு வகையான உடம்புல ஒரு மாற்றம் தெரியுது. உடம்புக்குள்ள ஏதோ வேலை செய்யுது அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. அதுக்கப்புறம் ஐயா அதை கொடுத்து முடிச்சனே, சரி சாமி நீ போ, அவ்வளவுதான் முடிஞ்சது, நீ வந்த வேலை முடிஞ்சது, நீ போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் அங்கிருந்து ஐயாவை கும்பிட்டு கிளம்பிடுறாரு. 2 நாள் ஆகுது. அவருக்கு ஒரே சந்தேகம், நம்மளுக்கு சரியா இருக்குமா ஆகலையா. ஆனா உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி மாறுதல் தெரியுது அவங்களுக்கு. உடனே மருத்துவமனைக்கு போறாரு. போய் அவரோட டாக்டரை பார்த்து திரும்ப செக் பண்றாரு. அவர் உடம்புல புற்றுநோய்க்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட்ல வருது. இதை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அவங்க டாக்டரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எப்படி நடந்ததுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கறாங்க. நடந்ததை சொல்றாங்க. அவரும் டாக்டர் 2 பேருமே ஐயாவை பார்க்கறதுக்காக வராங்க. ஐயா பல மகிமைகளை செஞ்சுட்டும் சாதாரண மனிதனா திரும்ப அந்த பாறைகள்லையும் இடுமன் மலை பகுதியில பழனிமலை பகுதியில அந்த வீதிகள்லையும் தான் நடந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு அமர்ந்திருப்பாங்க. அப்போ 2 பேரும் பார்க்க வராங்க. ஐயா சிரிச்சுக்கிட்டே அந்த காவல்துறை நண்பரை பார்த்து கேட்கிறாரு, என்னடா உன் சந்தேகத்தை மருத்துவமனை போய் தீர்த்துக்கிட்டியா சாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஐயா காலில் விழுந்து வணங்கி அன்னையிலிருந்து ஐயாவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அவரோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வராங்க. ஐயாவை நம்பி வந்த பக்தர்களை ஐயா என்னைக்குமே கைவிட்டது கிடையாது. எதுவுமே பண்ண முடியாது, இனிமேல் நம்ம பொழைக்கவே முடியாது அப்படிங்கிற கண்டிஷன்ல வந்தவங்களை கூட நிறைய பேர் ஐயா காப்பாற்றி இருக்கிறாங்க. இந்த பதிவை பார்த்துட்டு யாரும் போய் சுண்ணாம்பு தண்ணியை கலக்கி குடிச்சிடாதீங்க. அது ரொம்ப பெரிய விபத்துல கொண்டு போய் விட்டுரும். நான் சொன்னது பகவான் கையால ஐயா தொட்டு அவர் கையால நுணுக்கி தண்ணியில கலந்து கொடுத்ததுக்கு தான் அந்த மகத்துவம். சித்தர்களும் மகான்களும் அவங்க கையால தொட்டு கொடுக்குறப்போ அதோட தன்மையே அவங்க வேற மருத்துவ தன்மையா மாத்திடுவாங்க. புளிப்பை இனிப்பா ஆக்கிடுவாங்க. கறி வாங்கி கொடுத்தோம்னா அதை சாம்பாரா மாத்தி கொடுத்துருக்காரு. ஐயா நிறைய சித்து விளையாட்டுகள் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்ணுக்கு அது சுண்ணாம்பு கண்ணா தெரியுது, தங்கம் வைரமா தெரியுது, வெறும் கல்லா தெரியுது. தங்கத்தை கல்லா மாத்திருக்கிறாங்க, கல்லை வைரமா மாத்திருக்கிறாங்க. இது எல்லாமே சித்தர்களோட கை வந்த கலை. ஐயா கையால தொட்டு கொடுக்குற ஒவ்வொன்றும் மருத்துவமா இருக்கும். நம்மளா ஒன்றை பண்ணணும்னா அது மருத்துவமா இருக்காது. அதனால தயவு செஞ்சு யாரும் சுண்ணாம்பு தண்ணி எடுத்து குடிச்சிடாதீங்க. ஐயா கையால தொட்டு கொடுத்து நடந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம அதில் போட்டிருக்கிறோம். ஐயாவை மனதார நம்பி வேண்டுங்க. ஐயா கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நம்ம நோயில இருக்கிற நோய் தீர்ந்து வெளியில வர்றதுக்கு உதவி பண்ணுவாங்க. ஐயா கோயில்ல சந்தன குங்குமம் கிடைக்கும், அதை வாங்கி பயன்படுத்துங்க. நோயில இருக்கிறவங்க கண்டிப்பா குணமாவீங்க. இதுக்கு முன்னாடியே
ஒரு தாம்பரத்துல இருந்த ஒரு பெண்மணிக்கு நடந்த விஷயத்தையும் ஒரு கர்ப்பப்பையில இருந்த கேன்சர் விளக்குன பதிவையும் நம்ம இதுல பண்ணி போட்டிருக்கோம். அதை பத்தி விரிவா நம்ம பேசியிருக்கிறோம். ஐயா பண்ண மகிமைகள்ல இதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. ஐயா இது 3வதா நம்ம இதை பதிவு பண்றோம். புற்றுநோயால பாதிக்கப்பட்ட 3 பேர்த்தோட வாழ்க்கையில நடந்த நிகழ்வை நம்ம இந்த இதுல பதிவு பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். இது ஒரு வீடியோ, மொத்தம் 3 வீடியோ இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த பதிவுல ஐயாவோட மகிமைகளையும் அற்புதங்களையும் தெரிஞ்சுக்கலாம். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.